வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துகளும் பேச்சுகளும் என்னும் தலைப்பில் மராத்திய அரசு தொகுத்து வெளியிட்ட அந்த தொகுதிகளில் 3ஆம் தொகுதியில் ஆங்கில பதிப்பில் இந்து மதத்தின் தத்துவம் பிலாசபி ஆஃப் இந்துயிசம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதில் இந்துயிசத்தை 2 விதமான சோதனைகளுக்கு நாம் உள்ளாக்கினால் பல உண்மைகள் புரியும் என்று அண்ணல் கூறுகிறார். ஒன்று அதனுடைய நீதி நெறி பற்றிய சோதனை, இன்னொன்று பயன்பாட்டு சோதனை. இதனை டெஸ்டிங் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் யூட்டிலிட்டி என்று அவர் எழுதுகிறார். இந்த 2 சோதனைகளிலுமே இந்து மதம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் மிக நுட்பமாக விளக்குகிறார். இந்து மதம் என்பதே சாதிகளின் தொகுப்பு தான். சாதிகள் என்பவை முற்றும் முழுக்க ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக, அதாவது சமத்துவமின்மையை அடிப்படையாக கொண்டவை. இந்த சமத்துவமின்மை எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, இப்போதும் எப்படி இருக்கிறது என்பதை 2 எடுத்துக்காட்டுகளால் அவர் விளக்குகிறார். ஒன்று, இன்றைக்கு இருக்கிற மக்களாட்சியில் இல்லை, மன்னராட்சியிலும் அரசவையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. இரண்டாவது, எந்த ஏற்றத்தாழ்வும் மாறக்கூடியது. ஆனால் இந்துயிசத்தின் இந்த சாதிய அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு மாறாத ஒன்று என்கிறார் அவர்.